ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ரொம்பவே பரவிக்கிட்டு இருக்கு. சோ அத கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அதை பத்தி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தப்பான செய்தியை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையில என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். வழக்கம் போல முதல்வர் வந்துட்டு காலையில வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போகிறப்போ அவருக்கு வந்து லேசான ஒரு தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து வீட்டுக்கு வந்து அவர் டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டி இருந்தது, ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக. சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் அவர் போகும்போது மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் உடனே வந்துட்டு அவரோட வண்டியை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி கொண்டு போயிருக்காங்க. சோ அப்படி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்துட்டு இப்ப அப்சர்வேஷன்ல இருந்துகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி அப்படின்லாம் வந்து சொல்றீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. வழக்கம் போல ஒரு ஹெல்த் செக்கப்பும் காலையில அந்த மயக்கம் ஏற்பட்டதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றதுக்காகவும் தான் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்துட்டு அப்சர்வேஷன்ல இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு டாக்டர்ஸ்ல அட்வைஸ் கொடுத்திருக்காங்க, நீங்க 2 நாள் கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும். சோ போன் கூட யூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாட்டுடைய முதல்வர் அப்படிங்கிறப்போ அவரால் 2 மணி நேரமே நிம்மதியா படுத்து தூங்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல 2 நாள் எப்படி அவர் தூங்குவாரு? நாட்டுக்கு என்னென்ன நல்லது செய்யணும், மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்க முடியும், நாளைக்கு காலையில எந்திரிச்சு எந்த ப்ரோக்ராமுக்கு போகணும், எந்த காலேஜ்ல போயிட்டு என்ன மாதிரியான மாணவர்களுக்கு நல்லது எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட முதல்வர். அப்படி இருக்கிறப்ப அவரால் எப்படி ஓய்வு எடுக்க முடியும்? இருந்தாலும் தன்னையும் கவனிச்சுக்காம அவர் வந்து இந்த அளவுக்கு நாட்டுக்காக ஓடி உழைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில அவரோட ஹெல்த் அவர் சரியா கவனிச்சுக்காததால ஒரு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. சோ மேபி டேப்லெட்ஸ் வந்து டைம் தள்ளி போட்டாலோ இல்லாட்டி சாப்பாடை ஸ்கிப் பண்ணிருந்தாலோ கூட அந்த மாதிரி வந்து ஏஜ் வைஸ் பாக்குறப்போ அந்த மாதிரி மயக்கம் ஏற்படுறது ஒரு நார்மலான விஷயம் தான். சோ அதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வேஷன்ல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்க ஒரு 2 நாள் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுத்திருக்காங்க இப்போ. சோ அந்த 2 நாள் ரெஸ்ட் அப்படிங்கறது அவர் ஈவினிங் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுப்பாரா, அப்படி இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 நாள் வந்து அட்மிட் ஆயிட்டு ரெஸ்ட் எடுப்பாரா அப்படின்றது மட்டும் தான் இப்ப வரைக்கும் தெரியல. அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ திடீர்னு காலையில ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போனவர் இப்படி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களே அப்படின்றதுக்காக அவங்களோட பையனா இருக்கட்டும், பொண்ணு, மருமகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவரோட பக்கத்துல இருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய திமுக அமைச்சர்களும் சரி, தொண்டர்களும் சரி, எல்லாருமே வந்து இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனால அவர் வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்காரு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவர் ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லாதான் இருக்காரு. சோ ஒரு நார்மல் ஹெல்த் செக்கப்பும் கம்பல்சரி அப்சர்வேஷன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல வச்சிட்டு இருக்காங்க. மேபி நான் சொன்ன மாதிரி 2 days வந்து அவர் அட்மிட் ஆகி கூட அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். டாக்டர்ஸோட டைரக்ட் கண்காணிப்புல அவர் வந்து இருக்கலாம். சோ அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொய் வதந்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சு, தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கண்டிப்பா அவர் வந்து மறுபடியும் நல்லபடியா குணமாகி வந்து திரும்பவும் அவர் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அவருடைய சேவைகளை தொடர்ந்து அவர் வந்து செய்யதான் போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ பொதுவா நல்லது செய்யறவங்க அப்படின்றவங்க நாட்டுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்றது கடவுளுக்கே தெரியும். சோ கூடிய சீக்கிரம் அவர் வந்து குணமாகி வந்து அவருடைய சேவைகளை கண்டிப்பா செய்யதான் போறாரு. சோ இதை தொடர்ந்து யாரும் தப்பான ஒரு பொய்யான வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்றதுதான் ஒரு வேண்டுகோளா நாங்க வைக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே நல்லா இருக்காரு. கண்டிப்பா வந்து 2 daysல அவர் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் அவரோட வேலைகளை பார்க்க போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ நம்மளோட தமிழக முதல்வர் பத்தியும் அவரோட நலத்திட்டங்கள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய உண்மையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.